ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அப்படிங்கிற அந்த மாநகரத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் நம்ம சேனலினுடைய தற்போதைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய ரமேஷ் அப்படிங்கிறவருடைய நண்பன் இறந்த பின்பு, அதாவது மரணத்திற்கு பின்பு நடந்த திகில் சம்பவங்க. எப்போதும் போல நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களையும் விட இன்றைய காணொலியும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் தாங்க இருக்க போகுது. நீங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ள அமானுஷ்ய திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரமக்குடி அப்படிங்கிற அந்த இடத்தில் நடந்த திகில் சம்பவங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ரமேஷ் அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு 2018ஆம் வருடம் ஒரு நண்பர் இருந்திருக்காருங்க. அதே ஆண்டில் இறந்தும் போயிட்டாருங்க ஒரு சாலை விபத்தில். அப்படி இறந்த அந்த நண்பனுடைய ஆவி வேற ஒருவனுடைய உடம்பை ஆக்கிரமித்து நடந்த அமானுஷ்ய சம்பவத்தை தாங்க இன்றைய காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ரமேஷ் அப்படிங்கிற வாலிபர் பரமக்குடியில் இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்குள்ளே தாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த பரமக்குடி அப்படிங்கிற அந்த பகுதியில் அதிகமான தொழில் ஈடுபாட்டில் இருக்கிறவங்க இந்த நெசவு தொழில் செய்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குஜராத் மாநிலத்தை சேர்ந்த சௌராஷ்டிரிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரும் அந்த பரமக்குடியில் நெசவு தொழிலில் தற்போதும் கூட ஈடுபட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 30ஆம் தேதி பரமக்குடியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசும்பொன் அப்படிங்கிற அந்த இடத்துல தேவர் ஜெயந்தி விழா அப்படின்னு சொல்லிட்டு அரசு நடத்துதுங்க. அந்த விழாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து திண்டுக்கல், மதுரை, தேனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலிருந்தும் இளைஞர்கள் வந்து அந்த விழாவில் கலந்து கொள்வது வழக்கங்க. அப்படி இருக்கும்போது 2018ஆம் வருடம் திருச்சியிலிருந்து வந்த ஒரு இளைஞர்களுடைய குரூப் இந்த பரமக்குடி வழியாக பசும்பொன் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு போயிருக்காங்க. அப்படி போயிட்டு அந்த தேவர் ஜெயந்தி விழாவை கொண்டாடிட்டு மறுபடியும் பரமக்குடி வழியாக லேட் நைட்டில் வந்திருக்காங்க. அப்படி திரும்ப வந்துட்டு இருக்கும்போது பரமக்குடியில் யமனேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குங்க. அந்த பகுதியில் நைட்டு இந்த தள்ளுவண்டி கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கையேந்தி பவனில் அந்த இளைஞர்களுடைய குரூப் பேருந்தை நிறுத்திட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த கையேந்தி பவனில் சாப்பிட்ட இளைஞர்களில் ஒரு இளைஞன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து போய் ஒரு இருட்டான இடத்துல சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க. அப்படி சிறுநீர் கழித்த அந்த இளைஞன் மறுபடியும் அந்த கையேந்தி பவன் பக்கத்தில் வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்ச பின்பு பேருந்தில் ஏறி தன்னுடைய சொந்த ஊரான திருச்சிக்கே போயிட்டாங்க. திருச்சி போன பின்பு இந்த கையேந்தி பவனில் சிறுநீர் கழிக்க போனார் இல்லையா, அந்த பையனுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் உடல்நிலை மெலிந்து போய் ரொம்ப வீக் ஆயிட்டாருங்க. அதை பார்த்த அந்த நபரினுடைய பெற்றோர்கள் மருத்துவமனை மற்றும் எல்லா இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவருடைய உடல்நிலை சீராகவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உடல்நலம் குன்றி போய் இருந்த வாலிபர் இரவு நேரத்தில் திடீர்னு எழுந்து அவங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் எழுப்புறாருங்க. அப்படி எழுப்பின உடனே ஏதோ ஒரு புரியாத மொழியில் அவங்க கிட்ட அழுதுகிட்டே சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க. அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இவன் என்ன பாஷையில் என்ன மொழியில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லைங்க. அதற்கு பின்பு இரவு நேரம் மட்டும் வித்தியாசமான மொழியில் பேசுகிறானே, அது மட்டும் இல்லாமல் அழுதுகிட்டே பேசுகிறான், என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிந்த நண்பர்கள்கிட்ட கூப்பிட்டு இவன் பேசுகிற பாஷை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எந்த நபருக்குமே அந்த பையன் பேசக்கூடிய மொழி புரியவே இல்லைங்க. அதற்கு பின்பு ஒரு நாள் இரவு அந்த பையன் எந்திரிச்சு அவங்க அப்பா கிட்ட அழுதுகிட்டே பேசும்போது தனக்கு தெரிந்த பக்கத்து வீட்டு நண்பர் ஒருத்தர் வந்து இந்த பையன் என்ன பாஷை பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறாருங்க. அவன் பேசக்கூடிய மொழி சௌராஷ்டிரிய மொழி. இந்த சௌராஷ்டிரிய மொழி குஜராத் மாநிலத்தினுடைய ஒரு மாநில மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்பு அந்த பையன் என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த பையன் சௌராஷ்டிரிய மொழியில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஒரு படுவேகத்தில் வந்த வாகனத்தில் அடிபட்டு இறந்து போயிட்டேன், என்னுடைய பாடி வந்து சாக்கடையிலிருந்து மீட்டெடுத்தாங்க, என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் ஒரே பையன், என்னுடைய அகால மரணத்திற்கு பின்பு அவங்க நொந்து போயிட்டாங்க என்ன நினச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பையனை ஆக்கிரமித்தது இந்த தேவர் ஜெயந்தி விழாவுக்கு போயிட்டு அந்த சிற்றுண்டியில் வந்து சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த சிற்றுண்டியை நடத்துகிறதே இந்த இறந்து போன பையனுடைய தந்தையும் தாயும் தாங்க. அப்படி சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு யூரின் பாஸ் பண்ணலாம்னு போன அந்த இடம் தான் நான் அடிபட்டு இறந்து போன இடம். அப்படி இந்த பையன் வந்த உடனே அவனுடைய உடம்பை ஆக்கிரமிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சௌராஷ்டிரிய மொழியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குங்க. அதற்கு பின்பு அந்த அமானுஷ்யத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பையனுடைய அப்பா பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவிலிருந்து ஒரு போதகரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பேய் ஓட்டுவதற்காக. அப்படி அந்த இஸ்லாமிய போதகர் இந்த பையன் முன்னாடி உட்கார வச்சு அந்த ஆவியை வரவழைச்சு இப்போ என்ன பண்ணலாம், விட்டு போறையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுடைய உடம்பை ஆக்கிரமித்ததே
இவன் மூலியமாக என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், ரொம்ப ஏழ்மையில் வாடிட்டு இருக்காங்க. தான் இருக்கும்போது பகல் நேரம் முழுவதும் நெசவு தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இரவு நேரத்தில் கையேந்தி பவன், அதாவது இந்த சிற்றுண்டி சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க. நான் இறந்த காரணத்தினால நொந்து போய் இப்போ அந்த நெசவு தொழிலையே விட்டுட்டு சிற்றுண்டி மட்டும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். இந்த பையனை ஆக்கிரமித்த பின்பும் கூட என்னால் முழுமையாக இயங்கவே முடியல. இரவு நேரத்தில் மட்டும்தான் இவனை ஆக்கிரமிக்க முடியுது. பகல் நேரத்தில் ஏதோ ஒரு ஆற்றல் என்னை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த இஸ்லாமிய போதகர்கிட்ட தெளிவாக அந்த ஆத்மா அந்த பையனுடைய உடம்பினாலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குங்க. இந்த காரணத்தினால இந்த இஸ்லாமிய போதகர் மற்றும் அந்த ஆவியினால் ஆக்கிரமித்த அந்த பையன், அவங்களுடைய அப்பா அம்மா 4 பேரும் பரமக்குடியை நோக்கி இந்த பையனை கூப்பிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவங்க பெற்றோர்கள் மற்றும் அந்த இஸ்லாமிய போதகருக்கு ஒரு சந்தேகங்க. அந்த இடத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நேரத்தில் அந்த பையனை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய ஆன்மா தெளிவாக சொல்லுதுங்க, எங்கள் அம்மா அப்பாட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நானே அந்த ரூட்டு வழித்தடங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இந்த காரணத்தினால காலை ஒரு 8 மணிக்கு அந்த கார் வாகனத்தை எடுத்துக்கிட்டு இஸ்லாமிய போதகர், அந்த பையன் மற்றும் அவங்க அம்மா அப்பா கிளம்புறாங்க. இப்படி அந்த கார் திருச்சியிலிருந்து பரமக்குடியை நோக்கி வந்துட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமும் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு அந்த தடம் வருது இல்லையா, கார் வந்துட்டு இருக்கும்போது எந்த இடத்துக்கு அடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் தெரியாதனால யாராவது பேசினாங்க அப்படின்னா உடனே அந்த பையனுடைய உடம்புல அந்த ஆன்மா இறங்கி இந்த ரூட்டில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்குதுங்க. இப்படி திருச்சியிலிருந்து பரமக்குடியை நோக்கி அந்த சிற்றுண்டி பவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 10 முறை இந்த ரூட் வழித்தடம் டவுட் வரும்போதெல்லாம் டக்குன்னு அந்த பையனுடைய உடம்புல அந்த ரூட்டை காமிச்சிட்டு மறுபடியும் அந்த ஆன்மா உடலிருந்து விலகி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுடைய உடம்புலேருந்து அந்த ஆன்மா வழித்தடம் காண்பிப்பதற்காக சொல்லிட்டு விலகுது இல்லையா, விலகும் போதெல்லாம் அப்பப்போ நார்மலாக அந்த பையன் முழிச்சு பார்த்துருக்காருங்க. அப்போது அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட நம்ம எங்கப்பா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே தெரியலையே பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த அதிசயமான நிகழ்வும் அந்த காருக்குள் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துங்க. அதற்கு பின்பு மாலை ஒரு 7 மணிக்கு கரெக்டாக அந்த சிற்றுண்டி பவனுக்கு அந்த ஆன்மா வழி காமிச்ச காரணத்தினால கார் அங்கே நிற்குதுங்க. 7 மணி தோராயமாக அந்த கையேந்தி பவனை நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த இறந்து போன பையனுடைய அம்மாவும் அப்பாவும் தான் கையேந்தி பவனுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு இட்லி தோசையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, பரிமாறிட்டு இருக்காங்க. காரை விட்டு கீழே இறங்கின உடனே அழுதுகிட்டே சௌராஷ்டிரிய மொழியில் எதையோ பேசிக்கிட்டே அவங்க அம்மாவை நோக்கியும் அவங்க அப்பாவை நோக்கியும் ஓடுறாங்க அந்த பையன். அப்படி ஓடின உடனே அவங்க அந்த கையேந்தி பவனை நடத்திட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியலிங்க. இந்த பையன் அந்த பெற்றோர்கிட்ட போன உடனே கட்டி அணைக்க பார்த்துருக்காங்க. அப்போது அவங்க தள்ளி விட்டும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் அந்த சௌராஷ்டிரிய மொழியில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, நான் உங்கள் மகன் தான், இந்த பையனை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்பு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கதறி எழுதுகிட்டு இந்த பையனை கட்டி பிடிச்சிருக்காங்க. அதற்கு பின்பு அந்த கையேந்தி பவனை நடத்தக்கூடிய அந்த ஆத்மாவினுடைய பெற்றோர்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2018 தேவர் ஜெயந்தி விழா போனாங்க இல்லையா, அதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் 7 மணி 8 மணி தோராயமாக இந்த சிற்றுண்டி பவனில் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க இந்த இறந்து போன பையன். திடீர்னு சிறுநீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருட்டு பிளேஸுக்கு அந்த கையேந்தி பவன்லேருந்து நடந்து போயிருக்காருங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது கார் வேகமாக இருட்டில் இந்த பையன் இருக்கிறது தெரியாமல் ஓங்கி அடிச்சிருதுங்க. அப்படி அடித்த உடனே அந்த பையன் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாருங்க. பக்கத்தில் மதில் சுவர் ஒன்று இருந்திருக்கு, அதுக்கு கீழே சாக்கடையில் அவருடைய பாடி விழுந்துருதுங்க. அதற்கு பின்பு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தின அந்த கார் நிற்காமல் போயிருச்சுங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அவங்களுடைய பெற்றோர்கள், அதாவது அந்த இறந்து போன பையனுடைய பெற்றோர்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்திலேயே இந்த இஸ்லாமிய போதகரும் இதைத்தாமா எங்கிட்ட சொன்னாங்க, உங்களுடைய மகனுடைய ஆன்மா இந்த பையனை தொந்தரவு பண்ணுது, இப்போ உடம்பெல்லாம் வீக்காகி பையன் உயிர் போகிற நிலைமையில் இருக்கான், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய பெற்றோரும் இந்த இஸ்லாமிய போதகரும் தெளிவாக சொல்கிறாங்க. அதற்கு பின்பு அந்த இறந்து போன பையனுடைய பெற்றோர்கள் இந்த இமெயிலை நம்மளுக்கு அனுப்பின அந்த நம்பருக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி, உன்னுடைய ஃப்ரெண்டு வேற ஒரு பையனை ஆக்கிரமிச்சான், பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவரும் கோபத்தோடு இங்கே கிளம்பி வர்றாங்க. தன்னுடைய நண்பன் இறந்த துக்கத்தில் இருக்கான், இப்போ யாரோ பேய் பிடிச்சிருன்னு சொல்லி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் வரும்போதே இந்த ரமேஷ் அப்படிங்கிற வாலிபர் பைக்கிலேருந்து கீழே இறங்கும் போதே இந்த ஆத்மாவினால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் வேகமாக ஓடி போய் ரமேஷை கட்டி அணைச்சிருக்காருங்க. சௌராஷ்டிரிய மொழியில் ஆதங்கத்தோடு பேசுகிறாருங்க. பேசும்போது அப்போது தான் இந்த இமெயில் அனுப்பின நபருக்கு புரியுதுங்க, நம்மளுடைய நண்பன் பேசுகிற மாதிரியே அப்படியே பேசுகிறான் அவனுடைய குரல் டோனில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நம்பவே ஆரம்பித்தாருங்க. அதற்கு பின்பு அந்த இறந்து போன பையனுடைய பெற்றோர்கள்கிட்டயே அந்த இஸ்லாமிய போதகர் சொல்கிறாருங்க, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோமா, இந்த பையனுடைய உடம்புலேருந்து அந்த ஆத்மாவை பிரிக்க முடியல, நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க. இந்த காரணத்தினால இந்த இறந்து போன பையனுடைய பெற்றோர்கள் அந்த பேய் பிடிச்சிருக்கக்கூடிய பையன்கிட்ட, அந்த ஆத்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வேண்டாம்ப்பா, நீ தான் இறந்து போயிட்ட, அந்த பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் கேட்ட பின்பு அந்த பையனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மா என்ன சொல்லுது அப்படின்னா,
நீங்கள் நினச்சாலும் கூட என்னால் வெளியே வர முடியாது, என்னுடைய ஆன்மா எங்கேயுமே போக முடியாமல் அட்பாய்ஸில் இறந்த காரணத்தினால இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கேன், நான் மோட்சத்துக்கே போக முடியல, அந்த காரணத்தினால இந்த பரமக்குடியிலிருந்து 1.5 மணி பயண தூரம் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு போங்க, அங்கே போயிட்டு என்னை நினச்சி மோட்ச தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லியிருக்குங்க. அதற்கு பின்பு அந்த ஆத்மாவால் பாதிக்கப்பட்ட அந்த காரில் வந்தாங்க இல்லையா, அந்த நபர்கள் அன்றைய இரவு பரமக்குடியிலேயே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் காலையில் அந்த இறந்து போன நபரினுடைய பெற்றோர்களையும் கூப்பிட்டு ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அந்த ஆத்மா சொன்ன மாதிரியே மோட்ச தீபத்தை ஏற்றிருக்காங்க. அப்படி ஏற்றின அடுத்த செகண்டே அந்த ஆத்மாவால் பாதிக்கப்பட்ட அந்த பையன் மயங்கி விழுந்திருக்காருங்க. அதற்கு பின்பு அந்த இஸ்லாமிய போதகர் அந்த ஆன்மா விலகி போயிடுச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லிட்டு திருச்சியை நோக்கி மறுபடியும் வந்துட்டாங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடந்து ஒரு வருட காலகட்டம் கழித்து 2019ஆம் வருடம் அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி விழாவுக்கு பசும்பொண்ணுக்கு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது நினைத்த நினைவுகள் எல்லாம் மனசில் வச்சுட்டு அதே சிற்றுண்டி பவனில் போய் அந்த பையன், அந்த ஆன்மாவனால் பாதிக்கப்பட்ட பையன் போய் சாப்பிட்ருக்காருங்க. அப்படி சாப்பிட்டு திரும்ப வரும்போது எந்தவித சலசலப்பும் இல்லாமல் பயமும் இல்லாமல் திரும்ப வந்திருக்காருங்க. இப்போதும் கூட இந்த ரமேஷ் அப்படிங்கிற நபர் தன்னுடைய நண்பன் இறந்தாலும் கூட அந்த ஆத்மாவினால் பாதிக்கப்பட்ட அந்த பையனோட கான்டாக்டில் தாங்க இருக்காரு. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த பையன் இப்போ 2019 தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு திரும்ப அந்த சிற்றுண்டிக்கு வரும்போது இந்த ரமேஷையும் சந்திச்சுட்டு தாங்க போயிருக்காரு. இப்போது மறுபடியும் அந்த சிற்றுண்டி பவனில் வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது எந்தவித சலசலப்பும் இல்லாமல் போன காரணத்தினால தன்னுடைய நண்பனுடைய ஆத்மா கண்டிப்பாக மோட்சத்திற்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலி அனுப்பின ரமேஷ் அப்படிங்கிறவர் இந்த சம்பவத்தை இதோடு முடிச்சுக்கிறாருங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக நீங்கள் ஷேர் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.